அதிகமா விரும்பி சாப்பிடக்கூடியவங்களா நீங்க? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. என்ன மீன் சாப்பிடலாம் இந்த வாரம் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா கிழங்கான் மீன் வாங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. மீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நீங்க இப்போ மீன் அதாவது சாப்பிடுறதுக்காக கடைகளுக்கு போனாலோ, இல்ல வெளியிலயோ நம்ம அதிகமா கேள்விப்படக்கூடிய ஒரு மீன் வந்து இந்த வஞ்சரம் மீன் அப்படின்றத தான் சொல்றாங்க. எந்த கடைகளுக்கு போனாலும் அது கிடைக்கும். ஆனா வஞ்சர மீன் தான் டேஸ்டியான மீனா? அது மட்டும் தான் சத்தான மீனா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இன்னும் அதை விட டேஸ்டியான நிறைய மீன்கள் இருக்கு. ஒரு மீனவர்கள் கிட்டலாம் போய் நீங்க கேட்டீங்க அப்படின்னாக்கா, வஞ்சரம் வஞ்சரம்னு சும்மா சொல்றாங்க பாஸ். அதெல்லாம் நல்ல நல்ல மீன்கள் நிறைய இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. உங்களுடைய டேஸ்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி நெத்திலி மீனோ, இல்ல கிழங்கா மீனோ, இல்ல சங்கரா மீனோ, இல்ல அயலா மீனோ, இது மாதிரி நிறைய மீன்களுக்கு விதவிதமான ஒரு டேஸ்ட் வந்து இருக்கும். வஞ்சரம் மட்டும் கிடையாது மீன்கள்ல. ஆனாலும் ஏன் கடைகள்ல வஞ்சர மீனே குடுத்துட்டு இருக்காங்க? அதுதான் ஸ்லைஸ் போட்டு கட் பண்ணி ஒரு கடையில பெரிதளவுல வந்து மீன் பொரிச்சு குடுக்குற அந்த ஒரு ப்ராசஸ்க்கு ரொம்ப ஈஸியான ஒரு மீனா இருக்குது. அந்த ஒரு காரணத்துக்காக ஒரே ஒரு ஸ்லைஸ் குடுத்தாலே போதும். நமக்கும் வயிறு ஃபில்லிங்கா இருக்கும். அதுக்கு ஒரு ரேட்ட போட்டு வித்துறலாம். அதுக்காக மத்த மீன்கள் எல்லாமே சின்னதா வாங்கி அத கிளீன் பண்ணி அத வந்து குக் பண்ணி குடுக்குறது அப்படின்றது ஒரு பெரிய ப்ராசஸ்ன்ற காரணத்தினால தான் வஞ்சர மீன் கடைகள்ல அதிகமா கிடைக்குது. அது கடைகள்ல அதிகமா கிடைக்கிறதுனாலயும் ஈஸியா அத பண்ண முடியும். அதுல முள்ளு வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்காது. ஒரே ஒரு நடுமுள் மட்டும் தான் இருக்கும். இந்த மாதிரியான காரணங்களால அந்த வஞ்சரம் வஞ்சரம் வஞ்சரம்னு எல்லாரும் போக ஆரம்பிச்சு அது டேஸ்டின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கட் பண்ணா இங்கிட்டு வாங்க. முக்கியமா டேஸ்ட் மட்டும் இல்லாம உடல் நலத்துக்கு அவ்வளோ ஆரோக்கியமா இருக்கக்கூடிய இந்த கிழங்கா மீன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்ல மீன் அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமா இந்த மீன் பைல்ஸ கூட குணப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் உடலுக்கு ரொம்பவுமே நல்லது கொடுக்கக்கூடியது. அண்ட் இந்த மீனை எண்ணெய் அதிகமா சேர்க்காம, காரம் அதிகமா சேர்க்காம சரியா நீங்க குக் பண்ணி கொடுத்துட்டு வர குழந்தைங்களுக்குமே இந்த மீன் ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் கிழங்கான் மீன் தாராளமா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவா நீங்க கடலோர கிராமங்களுக்கு போனீங்க அப்படின்னா இந்த மீன் அதிகமா பிடிச்சி சந்தைக்கு கொண்டு வருவாங்க. அவங்களும் அதிகமா அதை விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த மீனை அதிகமா சேர்க்கிற பட்சத்துல நோய் எதிர்ப்பு சக்தியையும் இது கொண்டு வருமா. இனிமே நீங்க மீன் வாங்க கடைக்கு போறீங்க அப்படின்னா அந்த வஞ்சர மீன் எடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே அதே மீனையே வாங்கி சாப்பிடாம இந்த தாட்டி கிழங்கா மீனை ட்ரை பண்ணுங்க. இன்ஃபேக்ட் இந்த மீன் வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டா கூட உடலுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மீன் வகைகளை நீங்க வாங்கி அதனுடைய சத்துக்களும் உங்க உடலுக்கு போய் சேரணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.